சார் தம்பி சொல்றா பெரோஸ், நல்லா இருக்கியா? சார் நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? சத்தியமா சொல்றேன், என்னால இப்ப கூட நம்ப முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். உங்களை மீட் பண்ண முடியுமா சார்? ஒரே ஒரு போட்டோ மட்டும் உங்க கூட எடுக்கணும் சார். சொல்றா, உனக்கு ப்ராஜெக்ட்ல டேட் எப்போன்னு சொல்லு, அது மட்டும் நான் சொல்லிடுறேன் மேனேஜர். ஓகேவா? மக்களே, ப்ரோக்கு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் செம்ம சந்தோஷமா இருக்கு. மக்களே, சத்தியமா சொல்றேன், என்னால இப்ப கூட நம்ப முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க டீம் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாரும் வீடியோ பண்ண போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க. மக்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்டே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் அவரோட மேனேஜரை வந்து போய் மீட் பண்ண போயிருந்தேன். அவங்க கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தேன். கண்டிப்பா ஒரு சனாதன் படத்துல தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே கால் பண்ணாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், சார் ஒரே ரெக்வஸ்ட் சார், விஜய் சேதுபதி சார் கிட்ட கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை பேசினா கூட போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேச்சி இருந்தேன். அதனால எனக்கு விஜய் சேதுபதி சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சார் கிட்ட பேச வைக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ நம்ம ஒரு கால் பண்றோம். என்ன பண்ண போறாரு பார்க்கலாம் வாங்க. கிட்ட கால் போகுது. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்கப்பா. சார், எஸ்டர்டே உங்ககிட்ட நம்பர் வாங்கிட்டேன் சார். ஃபெரோஸ் பேசுகிறேன் சார். ஃபெரோஸ், சொல்லுங்கப்பா. சார், சார் ஃப்ரீயாக இருக்காங்களா சார்? அவர்கிட்ட பேசணும் சார். சொல்லுங்க சார், ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா? அப்படி இல்லைங்களா? சரிங்க சார், சரிங்க சார். சார் எஸ்டர்டே சார். தம்பி சொல்றா பெரோஸ், நல்லா இருக்கியா? சார் நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? சார், உங்க படம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார். சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். எல்லா படமும் தவறாம பார்ப்பேன் சார். ஓகேடா, சூப்பர்டா. என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா பண்றியா? சார் ஏதோ நிறைய வாய்ப்பு தான் சார் தேடிட்டு இருக்கேன். உங்க படத்துல எனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டாங்க சார். ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பி சூப்பர், அதை விட்டுறாத, நல்லா ட்ரை பண்ணு. ஓகேவா? நான் நேற்றுக்கு தான் உனக்கு கேள்விப்பட்டேன். சார் தேங்க்யூ சார். வீட்டில் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நல்லா ட்ரை பண்ணு, பெரிய ஆகும். ஓகேவா? சார் கண்டிப்பா சார். சார் உங்களை மீட் பண்ண முடியுமா சார்? ஒரே ஒரு போட்டோ மட்டும் உங்க கூட எடுக்கணும் சார். சொல்றா, உனக்கு ப்ராஜெக்ட்ல டேட் எப்போன்னு சொல்லு, அது மட்டும் நான் சொல்லிடுறேன் மேனேஜர். ஓகேவா? சார் உங்களை மீட் பண்ண மட்டும் அலோவ் பண்ண சொல்லுங்க சார். ஷூட் அப் வந்ததுக்கு அப்புறம் அலோவ் பண்ணாம விட்டு போறாங்க சார். தாராளமாக சொல்லுவோம், நீ வரலாம், வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சார் லவ் யூ சார். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரோ, ஹலோ ப்ரோ. தம்பி. ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. சார் 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 ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படி சொல்றதுனே தெரியல சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். மக்களே, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து ஏப்ரல், அதனால தான் உங்களுக்கு ஏப்ரல் ஃபூல். ஒரு சின்ன பிராங்க். எப்படி இருந்துச்சு? நாங்கள் எல்லாருமே எப்படி நடிச்சோம். தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி இருக்காங்கன்னு பிராங்க் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நாங்களே நான் வந்து நிக்கிறேன், ஆனா நிஜமான நடிகர் பார்த்தாங்க. ஆனா கொஞ்ச நேரம் எங்களையே பண்ணாயிருக்கு. தம்பி ஏப்ரல் ஃபூல் பாய் மக்களே. சூப்பரா இருந்தது. வேற மாதிரி சத்தியமா சொல்றேன், உங்களுக்கே ரியாலிட்டியா இருந்திருக்கும். எனக்கே அவர் பேசும்போது அந்த குரலை கேட்கும் போது ஒரு மாதிரி காதல அப்படி சிலுக்குதுங்க. மக்களே, நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். விஜய் சேதுபதி சார் இந்த வீடியோ பார்த்தா ஒன்னே ஒன்று சொல்றேன், அவர் என்கிட்ட பேசினா ஒரு சின்ன ஒரு ஆசை, அவர் பேசணும் என்கிட்ட, அது ஒரு சின்ன ஆசை. ஸோ மக்களே, இந்த பிராங்க் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வாய்ஸ் யார் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து மிமிக்ரி பண்ணா. ஸோ அப்படியே ரியலாக பண்ணுற மக்களே, அதை நடிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா ஒரு மாதிரி அப்படி ரியலாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாகவே உள்வாங்கிருச்சு எங்களுக்கு. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அப்படியே உள்ளே வந்துருச்சு. அந்த விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் கேட்கும்போது சிலுக்குது, அப்படியே உண்மையாகவே அதை ஃபீல் பண்ணுறேன் நான்.
என்னடா இப்படியாடா பேசுவார் அப்படி இருக்கு. ஏன்னா அவன் பண்ணும்போது அப்படி பேசுறான், மேனேஜர் வாய்ஸும் பேசுறான். அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்களே, சீரியஸா சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சத்தியமா சொல்றேன், நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். இந்த மாதிரி மெமிக்ரி டேலண்ட்லாம் வந்து சில பேருக்கு தான் கடவுள் வந்து கொடுப்பாரு. உண்மையா இருக்கும், சில பேருக்கு தான் வந்து கடவுள் கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அவனுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவனும் லைஃப்ல நல்லா வரணும். ஸோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் வாங்க. தலைவா, தேங்க்ஸ் தலைவா. தலைவா வேற மாதிரி 2 நிமிஷம் இரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க பாரு. ப்ரோ பயங்கரமா இருந்தது வாய்ஸ், அப்படியே விஜய் சேதுபதி வாய்ஸ் மாதிரி இருந்தது. சூப்பர் சூப்பர் ப்ரோ, வேற மாதிரி பண்றீங்க. தம்பி பேசுறான் தம்பி. ப்ரோ வேற லெவல் ப்ரோ வாய்ஸ் உங்களுது. அதே மாதிரி இருந்தது ப்ரோ வாய்ஸ். நானே அப்சைட் ப்ரோ கேட்டோன்னே. தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனால் ரியலாக எப்படி சொல்ல, விஜய் சேதுபதி நான் ஃபோனில் பேசின மாதிரி இருந்துச்சு. நான் வந்து நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணா சொல்லும் போது தான் இது ஒரு நான் சடனாக வந்து நான் நிற்க சொல்லி இதுமாரி அண்ணனுக்கு வாய்ப்பு கிடைச்சிதா விஜய் சேதுபதி படத்தில் அப்படின்னு சொன்னேன். நான் நம்பிட்டேன். நான் அப்புறம் உங்கள் ஸ்பீச்சை கேட்டவுடனே எனக்கு ஒரு நாள் அண்ணா உடனே கையெல்லாம் ஷுவரிங் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் நீங்கள் பேசின உடனே அவ்வளோ அவுட்டு நான். அதுக்கப்புறம் தான் அண்ணா வீடியோ முடித்த பிறகு சொல்கிறாரு பிராங்குன்னு சொல்லிட்ட பிறகு அப்படியே ரியலாக இருந்துச்சு நான் வாய்ஸ். இதுக்கு மேலே நல்லா பண்ணுங்க தலைவா. தலைவா வீடியோ போயிட்டு இருக்கு யூடியூப்ல, அப்படியே எல்லாருக்கும் ஏப்ரல் ஃபுல் சொல்லிடு. அப்படியா? ஆமா சொல்லிடு. ஏப்ரல் ஃபுல் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, டேக் கேர் மாமே. ப்ரோ யாரு அப்படியே ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவான். ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ வந்துச்சு? ப்ரோ சூப்பராக பேசுனீங்க ப்ரோ. நானே விஜய் சேதுபதி தான் நினச்சிக்கிறேன், என்கிட்ட போய் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் ப்ரோ. ஐயோ நல்லா பண்ணுறீங்க ப்ரோ. ஒன்றும் ஆமாம் ப்ரோ, இன்னும் நல்லா பண்ணோம் ப்ரோ. நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பா தலைவா. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதனா வாய்ப்பு கிடைக்கணும் உங்கள் வாய்ஸ்க்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே டேக் கேர். லவ் யூ பாய். என்ன ப்ரோ சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கு எல்லாருக்கும்? இந்த வாய்ஸ் உண்மையா ரொம்ப பிடிச்சிருக்குதா? மக்களே இது சான்ஸ்லாம் இல்லைப்பா. ஸோ மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நானும் நல்லா நடிப்பேங்க. ஆனால் வாய்ப்பு எங்கே கிடைக்குது? ஸோ சும்மா நம்மளே இந்த மாதிரி வீடியோ தான் வந்து பண்ணி போட முடியும். வாய்ப்பெல்லாம் ஒரு சீக்கிரத்தில் நம்மளுக்கு கிடைச்சிடாது. ஸோ ட்ரை பண்ணுவோம், பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ மக்களே இந்த ப்ராங்க் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குமே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிராங்க்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க பார்த்துட்டு ஃபுல்லா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் வந்து அந்த ஃபீட்பேக் கேட்கும்போது எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கும். இந்த வாய்ஸை ட்ரை பண்ணி பேசினா பாத்தீங்களா, என் ஃப்ரெண்டுக்குமே சந்தோஷமா இருக்கும். ஸோ இன்ஸ்டாலையும் பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோஸ் போடுவேன். ஸோ இன்ஸ்டாலையும் வந்து என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லவ் யூ ஆல், பாய்.